ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில பேசிக்கான விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அந்த பேசிக்கான விஷயம்லாம் என்ன அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியணும். டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம சொல்லியாச்சு. டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட் ஏல இருந்து பர்ட்டிகுலர் பாயிண்ட் பி வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்வோம்னா டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இதை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டை நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை மீட்டர்ல நம்ம மெஷர் பண்ணுவோம். ரெண்டாவது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். நம்ம ஸ்கூல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு நீங்க போகக்கூடிய ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா டிராவல் பண்ணி போறது. இது டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட்டும் மீட்டர்ல தான் நம்ம எழுதுவோம். அடுத்து மூணாவது ஸ்பீட். ஸ்பீடை யூஸ்வலா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸோட யூனிட்டும் நம்மளுக்கு தெரியும், டைமோட யூனிட்டும் தெரியும். ஸோ மீட்டர் பர் செகண்ட். நாலாவதா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இப்போ ஸ்பீடுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் ஃபார்முலால சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் என்னது மீட்டர், டைமோட யூனிட் என்னது செகண்ட். ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு. ஆனால் நம்ம ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பைக்கில் 20 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான், 20 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதே வெலாசிட்டியில் சொல்லும் போது இது கூட டைரக்ஷனும் ஆட் ஆகிடும். ஸோ 20 கிலோமீட்டர் பர் ஹார் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு டைரக்ஷன் இருக்காது. ஆனால் வெலாசிட்டிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இட் ஹேஸ் அ டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன் இருக்கும். பர்டிகுலர் டைரக்ஷனை வச்சு சொன்னால் அது வெலாசிட்டி. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாய் இஸ் ட்ராவலிங் 20 கிலோமீட்டர் பர் ஹார் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் 20 கிலோமீட்டர் பர் ஹாரை நான் ஸ்பீடாக எடுக்கணுமா வெலாசிட்டியாக எடுக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் என்னவா எடுக்கணும்னா அது ஒரு வெலாசிட்டியாக தான் எடுக்கணும், ஸ்பீடாக எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு டைரக்ஷன் இருக்கு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டைரக்ஷன் இருக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்வோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் as வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அதை நம்ம ஸ்கேலார்ல சொல்லுவோம். ஸோ ஸ்கேலாருக்கு டைரக்ஷன் இருக்காது, வெக்டாருக்கு டைரக்ஷன் இருக்கும். அஞ்சாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன். ஓகே, இப்போ ஆக்சலரேஷன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆக்சலரேஷன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதோ அதை நம்ம ஆக்சலரேஷன்னு சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரியும். என்னது? மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் விச் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது உங்களோட ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஆறாவது ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? mass into acceleration. மாஸுக்கு kg, acceleration-க்கு meter per second square. It has a special unit, அது நியூட்டன். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எல்லா ஃபார்முலாஸையும் டெரிவேட் பண்ண போறோம். ஸோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் வேணும், இல்லை இந்த டாபிக்ல இந்த ஃபார்முலாஸ்லாம் போதுமா அப்படின்னு சொல்லி. ஸோ போதும்னா நம்ம வந்து இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு இன்னும் நிறைய சம்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.